உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் அடிமை நிலையை மாற்றும் பாலைவனநாதரின் மகிமையை பற்றி அறிய இருக்கின்றோம். அருள்மிகு பாலைவனநாத திருக்கோவில் திருப்பாலைத்துறை, பாபநாசம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. உலக வாழ்க்கையில் எதிர்பாரா திருப்பங்கள் வரும். அவை நல்ல திருப்பங்களாகவும் இருக்கலாம் அல்லது பாதகமாகவும் மாறலாம். வாழ்க்கை என்பது சிறுகதை அல்ல, அது ஒரு பெரிய நாவல் போல. யார் எந்த நேரத்தில் வருவார்கள், யாரால் பிரச்சனை ஏற்படும், திருப்பம் ஏற்படும் என்று ஆரம்பத்தில் அறிய முடியாது. ஒருவருக்கு நன்மை செய்தாலும் அந்த நன்மைகளை அனுபவித்தவர்கள் நன்மை செய்தவர்களையே சில சமயம் வீழ்த்த நினைப்பார்கள். உட்கார இடம் கொடுத்தால் மனத்தை பிடுங்குவான் என்பதைப் போல தாடுகாவனத்து முனிவர்கள் அகில லோகத்திற்கு தலைவனான ஈசனை அழித்து தாங்களே இந்த உலகத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்ற பேராசையாலும் அந்த தகுதி தங்களுக்கும் இருக்கிறது என்ற ஆணவத்திலும் தீய மந்திரங்களை சொல்லி ஒரு பிரம்மாண்ட யாகம் செய்து அந்த யாக தீயில் இருந்து ஒரு புலியை தோன்றச் செய்து சிவபெருமானை கொல்ல ஏவி விட்டார்கள். அந்த புலியும் வேகமாக சிவபெருமானை அழிக்க நெருங்கியது. ஆக்குவதும் அழிப்பதும் சிவபெருமான் தானே. தன்னை தாக்க நெருங்கிய அந்த புலியை கொன்று அந்த புலித்தோலை தனக்கு ஆடையாகவும் உடுத்தி கொண்டார் சிவன். இதுவே இறைவன் புலித்தோல் ஆடை அணிவதற்கு காரணமாக இருந்தது. ஈசனிடம் புலிப்போர் செய்த இடத்தில் இனி கொடியவர்களால் எந்த ஜீவராசிக்கும் ஆபத்து நேரக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த இடத்திலேயே சுயம்புவாக தோன்றினார் பாலைவனநாதராக இறைவன். பாவத்தை போக்கும் பாலைவனநாதர் பாண்டவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்க ஒருவர் வருவார். அவரின் மிகப்பெரிய உதவியால் பாண்டவர்களுக்கு வெற்றி அமையும் என்று தன் ஞானத்தால் அறிந்தார் தௌமிய முனிவர். அதனால் அர்ஜுனனிடம், நீ பாலைவனநாதரை வணங்கினால் உனக்கு வெற்றி கிட்டும் என்றார். அர்ஜுனனும் இங்கு பாலைவனநாதரை தரிசித்து வில் வித்தையில் மேலும் தேர்ச்சி பெற்றார். அத்துடன் கல்யாண கோலத்தில் இருந்த தவள வெண்ணகையால் அம்பிகையை தரிசித்த பிறகு கங்கையில் நீராட செல்லும் போது பாதாள லோக மங்கைகளும் நீராட வந்திருந்தார்கள். அதில் உலுப்பி என்ற நாகக்கன்னியை காதலித்து திருமணம் செய்தார் அர்ஜுனன். தௌமிய முனிவர் கூறியது போல அர்ஜுனனுக்கு உலுப்பிக்கும் மகனாக பிறந்தார் அரவான். அரவானும் பாண்டவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார். எந்த பிரச்சனையும் தீர ஒரு வழி பிறக்கும். அந்த வழி இறைவனால் வகுக்கப்படுகின்ற வழியாகத்தான் இருக்கும். அதை மாற்றவும் தடுக்கவும் யாராலும் முடியாது. பாலைவனநாதர் மனம் வைத்தால் எந்த பிரச்சனையும் பனி போன்று விலகி நல்வழி கிடைக்கும். பாலைவனநாதரை வணங்கினால் பாவங்கள் போகும். அதை அப்ப சுவாமிகள் கூறியிருக்கின்றார். விஜயநகர பேரரசர் காலத்தில் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் இருக்கின்றது. இங்கு உலக புகழ்பெற்ற உணவு களஞ்சியம் இருக்கின்றது. அந்த உணவு களஞ்சியத்தில் 12,000 களம், அதாவது டன் நெல் சேமிக்கலாம் என்கின்றார்கள் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர். அதனால் இந்த நெல் களஞ்சியம் உலக புகழ் பெற்று இருக்கின்றது. திருமண பாக்கியம் தரும் தவள வெண்ணகையால் பாலைவனநாதரை தரிசித்தால் பாவங்கள் தீரும். இங்கு திருமண கோலத்தில் இருக்கும் தவள வெண்ணகையால் அம்மனை தரிசித்தால் திருமணம் தடைப்படுபவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த தலத்தை திருமண கோலத்தால் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். சிவன் பிச்சை கோலத்தில் முனிவர்களுக்கும் முனிவர் பத்தினிகளுக்கும் முதலில் காட்சி கொடுத்ததால் பாலைவனநாதரை வணங்கினால் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை வராது. இங்கு வசிஷ்ட தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம் போன்றவை இருக்கின்றது. அதனால் இந்த தீர்த்தங்களை எல்லாம் தரிசித்தால் யம தர்ம ராஜாவால் வரும் ஆபத்து தடுக்கப்படும். தீராத வியாதியும் பாலைவனநாதர் தீர்த்து வைப்பார் என்கிறது ஸ்தல புராணம். அதுபோல இந்திரன் தீர்த்தத்தை தரிசித்தாலும் இந்திரன் போல் சுகமான வாழ்க்கை அமையும். அடிமை நிலையில் இருப்பவர்களுக்கு மேன்மை தருவார் பாலைவனநாதர். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.